Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து இன்ஸ்டாகிராம்ஸ் ஆட் செய்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதனால் நீங்கள் ஆன்லைனில் நல்லா மணி மேக் பண்ணலாம். இது எப்படி செய்கிறதுன்ற டெக்னிக்ஸை நம்ம பார்ப்போம். ஃபைலில் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாகிராம் சைஸை நான் கொடுத்துக்குவோம். 1080 ரைட். ரெசல்யூஷனை கொடுத்துக்குவோம் ஒரு 150 மாதிரி. ரைட், இதுதான் இன்ஸ்டாகிராம் சைஸ். இதுக்கு தான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய போகிறோம். ஓகே, ரைட். இப்போ ஃபஸ்ட் வந்து பேக்ரவுண்டை நம்ம செஞ்சுக்கோம். பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு டிசைனிங்க்கு வந்து ஒரு லேயர் ஒன்று போட்டு ஒரு கிரேடியண்ட்டை சூஸ் பண்ணுவோம். கிரேடியண்ட்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். கிரேடியண்ட் பேனலில் போயிட்டு கலரை சூஸ் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் கலர் வந்து டார்க் ப்ளூ ஒன்று செலக்ட் பண்ணுவோம். இங்கிட்ட கலரை வந்து லைட் ப்ளூ ஒன்று இந்த மாதிரி செலக்ட் பண்ணுவோம். இந்த கலர் கோடை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் என்னென்ன ப்ளூ செலக்ட் பண்ணுறோன்னா நீங்கள் வந்து இந்த கலர் கோடை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் அந்த கலர் கோடுக்கு அமைய அந்த ப்ளூ வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். உங்களுக்கு நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. கலர் கோட் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருந்தாவே போதும். அந்த ப்ளூ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அட் ஆகும். அவ்வளோதான் விஷயம். இப்போ ஓகே பண்ணுறோம். இப்போ இந்த கலரை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த இருக்குது இந்த கலர் வந்து இதில் ஃபில் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த கிரேடியண்ட்லேருந்து இப்படி ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு கீழே எழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் இந்த மாதிரி ஃபில் ஆகிடும். இவ்வளோ தாங்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். இப்போ பேக்ரவுண்டு செஞ்சிட்டிங்க. இப்போ பேக்ரவுண்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இஃபெக்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். அந்த இஃபெக்ட் எப்படி கொடுக்குறதுன்னா லைட் ப்ளூ கலரை வந்து நம்ம ப்ரஷ் ஒன்று எடுத்துகிட்டு லைட் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணுவோம். இப்போ எந்த ப்ளூ லைட் ப்ளூ கலர். இப்போ இங்கே வந்து இந்த கலர் இதில் வந்து ரைட் ப்ரஷ்ஷை கொஞ்சம் பெருசாக்கிக்கிட்டு கலரை நம்ம மாற்றிக்குவோம். லைட் ப்ளூ இந்த கலர் சூஸ் பண்ணிட்டு எடுப்போம். ரைட், கொடுத்தோம்னா இப்படி வந்துடும். ரைட், இப்போ உங்களோட பேக்ரவுண்ட் சரி. இப்போ இந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம வந்து நம்மளுக்கான விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம். ஓகே, இப்போ புரியானின்றது டைப் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஃபாண்ட்டை வந்து நான் அப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். என்ன ஃபாண்ட் வேணுமோ இந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க நெட்டில். புரியானின்னு. ஓகே, இப்போ இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து நான் வந்து கலர் ஒன்று கொடுக்குறேன். நான் இழுக்கிறேன் ஃபாண்ட்டை கொஞ்சம் லிட்டில் பிட் பெருசாக்குறேன். இப்போ இந்த மாதிரி 2 இமேஜஸை கொடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து இதில் ஃப்ரீ இமேஜ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிளைண்ட் என்ன இமேஜ் கொடுக்குறாரோ அந்த இமேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் புரியானின்னு சொல்லி இந்த ஃப்ரீ இமேஜ் ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் போய்ட்டு ஒரு இமேஜ் ஒன்று எடுக்கிறேன். ஃப்ரீ டவுன்லோட் இமேஜ் ஒன்று எடுக்கிறேன். இந்த இமேஜில் தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். இந்த இமேஜை பாருங்கள். இப்போ கட் பண்ணுற ப்ராசஸ் நான் ஆல்ரெடி என் வீடியோவில் எத்தனையோ தரம் போட்டிருக்கேன். எப்படி ஒரு இமேஜ் ஒன்று கட் பண்ணுறேன்னு சொல்லி நான் திரும்ப போட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், நான் ஒன்று கட் பண்ணி காட்டிடுறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இமேஜ் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை லைட்டாக இதை கட் பண்ணுவோம். ரைட், இதை கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக கட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். தான் இது பென் டூலை எடுத்துகிட்டு பென் டூலில் தான் நம்ம கட் பண்ணணும். அப்படின்னா தான் அது ப்ரொஃபஷனலாக வரும். மற்றதில் கட் பண்ணுறதை விட இப்போ இதில் வந்து கணக்காக இந்த மாதிரி எடுத்துக்குவோம். ரைட், இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ண போகிறேன். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு கட் பண்ணி பென் டூலில் எடுத்து நான் கட் பண்ணியே காட்டுறேன். ரைட், இந்த மாதிரி நம்ம ஜூம் பண்ணிவிட்டு Ctrl++ ஜூம் கீ ஷார்ட்கட் கீ இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். கட் பண்ணுறது கொஞ்சம் ப்ரொஃபஷனல் அமையும் கட்டிங். அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. இந்த மாதிரி பாயிண்ட்டை நீங்கள் வந்து சரியாக இது பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ண தான் இருக்குது. இந்த பாயிண்ட்டை வந்து சரியாக நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கணக்கை கட் பண்ணிக்க முடியும் ப்ரொஃபஷனலாக. ரைட், கொஞ்சம் டைம் எடுத்து செய்யுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அது ப்ரொஃபஷனலாக அமையும். இந்த கட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அந்த இமேஜ் அந்த உங்களோட இதில் வந்து மேக் செலெக்ஷன் போட்டு இதை எடுத்து பென் டூல் எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம் உங்களோட டாக்குமெண்ட்டுக்கு. இப்போ இப்படி வந்துச்சு கட் பண்ணது. இதை வந்து இப்போ நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். ரைட், Ctrl+T செலக்ட் பண்ணி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுவோம். ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்குவோம். ரைட், ஓகே, இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்குவோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு ட்ராப் ஷேட் ஒன்று ஆட் பண்ணணும் பின்னுக்கு. இல்லை பாருங்கள், கொஞ்சம் இந்த கட் பண்ணது கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது. இதை வந்து இந்த துண்டுகளை கட் பண்ணிக்குவோம். அப்போ திரும்ப பென் டூல் எடுத்து இந்த இடத்த செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்குவோம். இப்போ கொஞ்சம் நல்லா வரும் உங்களுக்கு கட் பண்ணது. கணக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள்
உன்னிப்பாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வேலை வந்து குவாலிட்டி அமையும். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணோம்னா கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு இப்படி பிடிச்சிக்கலாம். இப்படி அடிச்சுட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மேக் செலெக்ஷன் கொடுங்க. மேக் செலெக்ஷன் ரைட். இங்கே நான் ஆனால் மேக் செலெக்ஷன் நீங்கள் மிஸ் ஆகிட்டீங்கன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இதில் போய் பாத்தில் பாருங்கள், பாத்தில் இருக்கும். அது இந்த டேப்பில் டேப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேக் செலெக்ஷனில் கட் பண்ணிக்கணும். டிலீட் பண்ணால் டிலீட் ஆகிடும். இப்போ வந்து இதே வந்து ஒரு காப்பி ஒன்று எடுக்க போகிறீங்க. திரும்ப இதை ஒரு காப்பி ஒன்று எடுக்க போகிறீங்க. கண்ட்ரோல் ஜே அடிச்சு ரைட். இப்போ வந்து இதை வந்து கீழே உள்ளதை வந்து நான் பெருசாக்க போகிறேன். கண்ட்ரோல் டி அடித்து கொஞ்சம் பெருசாக்குறேன். கீழே உள்ளது மேலே உள்ளதை சின்னதாக்கிக்கும் லேஸு. ரைட். இப்போ கீழே உள்ளதை என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ட்ராப் ஷேட் டவுன் செய்ய ஒரு கருப்பு கலருக்கு மாற்ற போகிறேன். ஒரு ட்ராப் ஷேட் டவுன் கொடுக்குறேன். இப்படி தான் நீங்கள் ட்ராப் ஷேட் டவுன் கொடுக்கணும். உங்களுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஷேட் டவுன் கொடுத்தீங்கன்னா. இப்படி செஞ்சுட்டு ஏன்னா 50% கொடுக்குறேன். மேலே ஒப்பாசிட்டி 50% கொடுத்துட்டு 50% கொடுத்து எப்படி வந்துடும். இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கொஷியன் பிளேயரை வந்து கொஞ்சம் நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே ரைட். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் வந்து நல்லா வந்துச்சு பார்த்தீங்கன்னா. லுக் வந்து இதில் வந்து இப்போ இமேஜஸை வந்து நம்ம செட் பண்ணுவோம். கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் இமேஜஸை வந்து நம்ம செட் பண்ணிக்குவோம். அப்புறம் யூ அண்ட் சேச்சுரேஷனில் வச்சு கொஞ்சம் மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்குவோம். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்தது இன்னொரு இமேஜ் ஒன்று எடுத்து போட போகிறேன். இன்னொரு இமேஜ் ஒன்று ரைட். இந்த இமேஜ் ஓகே. நான் இதை ஆல்ரெடி கட் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஏற்கனவே கட் பண்ண இதை தூக்கி நான் போடுறேன். நான் திரும்ப கட் பண்ணி உங்களுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ரைட். இப்போ கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அந்த ஆட்ஸ். இந்த மாதிரி கவனமாக நீங்கள் இந்த ஆட்ஸை வந்து கரெக்டாக செய்யணும். அப்படி இந்த மாதிரி ரைட். பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கை போட போகிறீங்கண்ணா. இந்த ப்ரைஸிங் இது எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம். எப்படி செய்கிறதுன்றது பென் டூல் எடுத்து தான் வரைகிறோம். ஒரு லேயர் ஒன்று போட்டு வரைவோம். கீழே வச்சுட்டு ஒரு லேயர் ஒன்று போட்டு இந்த லேயரில் அப்படி வரைகிறோம். பேக் ஸ்பேஸ் அடித்து ஃபில் பண்ணுவோம். ரைட். இங்கே நான் வந்து நம்ம கலர் ஃபில் பண்ணுவோம். இப்போ இங்கே நான் வந்து நமக்கான ப்ரைஸை நம்ம கொடுப்போம். இப்போ அதுக்கு தேவையான ஃபாண்ட்டை நம்ம எடுத்துக்குவோம். கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட்டை எடுத்து இந்த ஃபாண்ட்டில் டைப் பண்ணிக்குவோம். இந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க இன்டர்நெட்டில். இந்த ஃபாண்ட்டை நம்ம கொடுத்துக்குவோம். கலரை வந்து ஒரு டார்க் ரெட்டை கொடுத்துட்டு சேவ் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருவோம். கண்ட்ரோல் டி அடிச்சு கொஞ்சம் சைஸை குறைச்சிட்டு இப்போ நம்ம வந்து இந்த கீழே உள்ள அதையும் கொடுக்கணும். இந்த மாதிரி சேவ் 2000 கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு கீழே வந்து எடுத்துக்குவோம். அவ்வளோதான். ரைட். அவ்வளோதான். இப்போ கீழே வந்து ருப்பீஸ்ன்னு சொல்லி போட்டு ருப்பீஸில் கொடுத்துருவோம். கீழே இங்கே எழுதிட்டு நம்ம கலரை மாற்றிக்குவோம். ரைட். இப்போ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கலரை மாற்றுவோம். ஒரு பிளாக்குக்கு மாற்றுவோம். மாற்றிட்டு இப்போ நமக்கு எல்லாம் பர்ஃபெக்ட். பார்த்தீங்கன்னா அட்ஸ் வந்து இப்போ வந்து மேலே உள்ள டைட்டில்ஸ் ஹெட்டிங்கை மட்டும் கொஞ்சம் செய்யும். ரைட். இந்த மாதிரி இன்னொரு லேயர் டூப்ளிகேட் பண்ணுவோம். பிரியாணின்றதை இன்னும் டூப்ளிகேட் ஆகலை. செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் கொடுத்தோம்னா டூப்ளிகேட் ஆகும். இப்போ இதில் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணலாம். கலர் ஒரு மஞ்சள் மாதிரி எடுத்து போடுவோம். இந்த மஞ்சள் ரைட்.
இவ்வளோதான் விஷயம். இதை கொஞ்சம் கணக்காக அப்படி வச்சு செட் பண்ணிக்குவோம். ரைட், போர்டரை கொஞ்சம் செஞ்சுக்குவோம், கருப்புக்கும் பார்த்துக்குவோம். ரைட், இப்போ வந்து கணக்காக அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ தான் இந்த விஷயம் உங்களுக்கு சரியாக இருக்குது. ஒரு சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்யணும். கீழே ப்ரைஸ் எங்கே கொடுப்போம், வரைஞ்சிட்டிங்கண்ணே ஒரு ஃப்ரீன்னு சொல்லி கொடுக்குறேன். கொண்டுங்கண்ணே ரெஸ்டரைஸ் பண்ணிவிட்டு கலராக வந்து ஒரு ஒயிட்டு கொடுத்துட்டு ஒப்பாசிட்டியை குறைச்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். இங்கே ஃப்ரீன்னு சொல்லி கொடுப்போம், டைப் பண்ணோம் ஃப்ரீன்னு. அவ்வளோதான். இவ்வளோ தாங்க செய்ய வேண்டிய விஷயங்கள். இதை நீங்கள் சரியாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே. இப்போ அந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ற டூலை செலக்ட் பண்ணிவிட்டு சின்னதாகுவோம். அதை சைஸை சின்னதாக்கிட்டு ரைட் பாப்பின்ஸ் ஃபோன்ட்டை வந்து கொஞ்சம் சின்னதாக்கிட்டு என்டர் பண்ணுவோம். ரைட், இவ்வளோதான் விஷயம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி கொடுத்துக்குவோம். ரைட், இவ்வளோதான். இதை கொஞ்சம் இந்த மாதிரி கலரை மாற்றிக்குவோம். ரைட், இவ்வளோ தான் செய்யணும் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று எப்படி செய்கிறதுன்றதை நான் வந்து ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.